இருக்கும் அவையோர் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்கா தமிழ் என்று சங்கே முழங்கியன. உலக தாய்மொழி தினமான இன்று என் தமிழை பாராட்டி இதோ என் உரையை தொடங்குகிறேன். மாணாக்கர்களுக்கு, அதாவது அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு. என் ஆட்சியில் நெகிழிக்கு எப்போதும் தடைப்போடு. உழவன் செயலி மூலம் உழவர்களுக்கு உதவிடு என்று மக்கள் சேவையை சொல்லிக்கொண்டே போகலாம். நீர் மேலாண்மையில் தமிழகம் முதலிடம். மேம்பாலங்களுக்கு எங்கள் தலைவர் எடப்பாடியே புகலிடம். இப்படி அடுக்கு மொழியில் அவரின் ஆட்சித்திறனை என்னால் அடுக்கிக் கொண்டே போக முடியும். நாமக்கல், நீலகிரி, நாகப்பட்டினம் என்று பல்வேறு இடங்களில் மருத்துவ கல்லூரிகளை நிறுவிய எங்கள் தலைவரின் ஆட்சித்திறனை எப்படி என்னால் நிறுத்தற்குறியீடு கொண்டு அதை நிறுத்த முடியும்? தலைமை பண்புக்கு எத்தனையோ கூறுகளை கூறிக்கொண்டே போகலாம். அத்துணையிலும் எனக்கு பிடித்தது என்னவோ பொறுமைதான். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்ற என் வள்ளுவனின் வாய்மொழியை தன் வாழ்க்கை மொழியாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்தான் எடப்பாடியார்.